நிறைய பேர் திரையுலகுக்கு வந்து சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல கனவை வச்சிருப்பாங்க. ஆனா திரையுலகுக்கு வந்து அவங்க சாதிக்க முடியாம திரும்பியும் போயிருப்பாங்க. ஆனா இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பேர் இந்த டெலிவிஷன்ல இருந்து திரையுலகுக்கு வந்து சாதிக்க முடியாம மறுபடியும் டெலிவிஷன் கிட்டே போயிருப்பாங்க. சோ அவங்க யாரு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்ட்ல வருது யாருன்னு பாத்தீங்கன்னா முகேந்திரா. ஆக்சுவலி முகேந்திராவோட பாட்டு பல மேடைகள்ல எதிரொலிச்சது. இவர் ஒரு பெரிய பாடகர் மற்றும் பெரிய ஆக்டரா வருவாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அவர் பாட்டு, டான்ஸ் எல்லாமே மல்டி டேலண்டடா இருக்காருப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைச்சு இந்த நேரத்துல என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா, இவர் நடிச்ச படங்கள் எதுவுமே கை கொடுக்கல. அதுக்கப்புறம் ஹன்சிகாவோட ஒரு சீரிஸ் நடிச்சிருந்தாரு. அது ஜியோ ஹாட்ஸ்டார்லயே வந்துச்சு. அதுவும் பெரிய அளவுல வரவேற்பு கொடுக்கல. ஏன்னா அது கொரியன் சீரிஸோட காப்பி. சோ இப்படி எல்லாம் இருக்கிறப்ப அடுத்தடுத்து படங்கள் நடிக்கிறாரு. பட் அது கை கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு கசப்பான உண்மை. இந்த லிஸ்ட்ல நம்ம யார் பார்க்க போறோம்னா மாகாப்பா. விஜய் டெலிவிஷன்ல மாகாப்பா எவ்வளவு பெரிய ஆங்கரா இருந்தாலும் அவருக்கு திரையுலகம் கை கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம். ஆக்சுவலி துணை நடிகரா தான் நடிச்சாரு. துணை நடிகரா நடிச்சவரும் அதுல ஹிட் ஆகல, ஹீரோவும் அதுல ஹிட் ஆகல. ஈவன் கிருஷ்ணா மேலே இப்போ ஒரு கேஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்ப அடுத்து நம்ம யாரு பார்க்க போறோம்னா தர்ஷன் அவர்கள். இவரும் பிக் பாஸ்ல இருந்தாரு. ஸ்ரீலங்கன்ல இருந்து அழகா தமிழ் பேசக்கூடிய இந்த நபர் பாத்தீங்கன்னா லாஸ்லியாவோட ஒரு படம் நடிச்சிருந்தாரு. அடுத்தடுத்த படங்கள் எல்லாம் இவருக்கு பெரிய வரவேற்பு இருக்குன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பட் எந்த படங்களும் கை கொடுக்கல. அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரியல் பக்கம் போலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய சான்சஸ் வந்திருந்தது. பட் சீரியல் பக்கமும் வந்து கால் வைக்க முடியல. இப்ப ரீசெண்டா தான் தர்ஷன் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அது கூட நம்ம சேனல்ல சொல்லியிருந்தோம். சோ கார் பிரச்சனை, அது பிரச்சனைன்னு சொல்லி பெரிய பெரிய கவர்மெண்டோட தகராறாகி என்னமோ ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ ஃபியூச்சர்ல அவருக்கு படம் கிடைக்குமா அப்படிங்கறத பொறுத்து தான் பாத்துக்கணும். அடுத்த லிஸ்ட்ல நம்ம யார் பார்க்க போறோம்னா ஜெகன் அவர்கள். ஜெகனை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பயங்கர ஜோவியலா இருக்கிற கேரக்டர். அவர் படத்துல நடிச்சுட்டு தான் டெலிவிஷனுக்கே வந்தாரு. ஆனா அவர் எப்ப டெலிவிஷனுக்கு வந்தாரோ திருப்பி படத்துக்கு நடிக்கவே முடியல. இப்ப வரைக்கும் ஜெகன் இன்ஸ்டாகிராம்ல பயங்கர ஆக்டிவா இருக்காரு. பட் எந்த படங்களிலும் அவரை பார்க்க முடியல. கடைசியா அயன் படத்துல அந்த சிட்டி கேரக்டர் வச்சே இப்ப வரைக்கும் மீம்ஸ் போடுறாங்களே தவிர மீம்ஸ் போடுறாங்க ஜெகன் எங்க அப்படிங்கிறது கேட்க மாட்டேங்கிறாங்க. வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோல சொல்லக்கூடிய முக்கியமான நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா சஞ்சீவ் அவர்கள். விஜய் மாதிரி பண்றேன், விஜய் மாதிரி செய்யறேன்னு சொல்லி விஜயோடைய ஃப்ரெண்ட் கேரக்டர் நடிச்சவர் இவரு. ஆனா இவர் தனியா படங்களும் நடிச்சாரு. அது எதுவுமே கை கூடல. சீரியல்ல நடிச்சாரு. அதுக்கப்புறம் இவருக்குன்னு ஒரு தனித்தன்மையான ஆடியன்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அந்த மெட்டியோலி ஆடியன்ஸ் எல்லாம் எல்லாரும் இருந்தாங்க. பட் இப்படிலாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப சமீபத்துல நடிக்கிற சீரியல்ஸ் எல்லாமே விஜய் மாதிரி பண்றது, விஜய் மாதிரி டைலாக் பேசுறது என்ன நினைச்சாங்கன்னா, நீ விஜயோட ஃப்ரெண்டு தான் ஆனா விஜயே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் கமெண்ட் பண்ணாங்க. இது ஒரு கட்டத்துக்கு மேல என்னன்னா, சஞ்சீவோட ஃப்ரெண்டே ஒரு இன்டர்வியூல சொல்லிருப்பாரு, ஏன்டா நீ விஜய் மாதிரி பண்ற நானே கேட்டேன். ஆனா அவனுக்கு கூட இருந்து அந்த மேனரிசம் வந்துருச்சு போல அப்படிங்கிற மாதிரி அவரே கஷ்டப்பட்டு சொல்றாரு. ஆனா இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் தான். நம்ம யாரு கூடயாவது இருந்து பேசி பழகிட்டே இருந்தோம்னா அவங்களோட மேனரிசம் நமக்கே தெரியாம வந்து உருவாகி வெளியே வரும். சோ அதுதான் சஞ்சீவுக்கு நடந்திருக்கு, நம்ம நம்பலாம். இந்த வீடியோல நான் சொன்ன 5 ஃபெயில்டு ஆக்டர்ஸ்னு சொல்ல முடியாது. பட் வந்து இன்னும் மீடியா லைட்ல இருக்காங்க. இதுல நீங்க யாரை ரொம்ப மிஸ் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.